திருவள்ளுவரின் திருமலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளால் துறவு என்ற அதிகாரத்திற்குள் நாம இதுவரைக்கும் 6 குறட்பாக்களினுடைய பொருளை இயன்ற வரைக்கும் சிந்தித்திருக்கிறோம். மேற்கொண்டு இருக்கக்கூடிய குறட்பாக்களை நாம தொடர்ந்து சிந்திக்கணும் இந்த வகுப்புல. இந்த துறவு என்ற அதிகாரம் அப்படிங்கிறது துறவு வாழ்க்கையை முக்கியமாக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். எதனாலெல்லாம் நாம் பந்தப்பட்டிருக்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் நாம் விடுபட்டே ஆக வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் வள்ளுவர். தொடர்ந்து இந்த துறவி எதையெல்லாம் எப்படியெல்லாம் துறக்க வேண்டும், எப்பொழுது துறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயமாக அவர் சொல்லிக் கொண்டு வருவது. கடைசியா நாம பார்த்தோம், எந்த காரணத்தை கொண்டும் அகங்காரம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை காட்டக்கூடிய இந்த அகங்காரம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது. அடையாளப்படுத்துதல், ஐடென்டிபிகேஷன் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாருக்குமே அது இருக்கு. பொதுவாக மனிதர்களுக்கு அது இருக்கு. நான் இன்னாரை சேர்ந்தவன், இன்ன ஜாதி, இன்ன குலம், இன்ன தாய் தந்தையருக்கு பிறந்தவன், இந்த பதவியில் இருக்கிறேன், இவ்வளவு புகழோடு இருக்கிறேன், இவ்வளவு சொத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன், இன்னாருக்கு உறவு, இன்னாருக்கு பகை, இப்படி எல்லாம் நமக்கு நிறைய ஐடென்டிபிகேஷன் இருக்கு. இதுல எல்லா விதமான ஐடென்டிபிகேஷனும் நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதுதான். நல்ல ஐடென்டிபிகேஷனா இருந்தாலும் சரி, நான் பெரிய பக்தன், இறைவனை நினைக்காமல் ஒரு நாள் கூட ஒரு பொழுது கூட எனக்கு போகாது அப்படின்னு சொன்னா கூட அங்க கூட ஐடென்டிபிகேஷன் பிரச்சனை தான். ஏன்னா நான் இந்த உடல் மனம் புத்தியோடு என்னை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டுதான் அதை சொல்றேன். இல்லைன்னா அந்த வார்த்தைக்கே வேலை இல்லை. அதனாலதான் நிறைய படிச்சதுக்கு அப்புறமா பேசுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பேசிட்டோம் அப்படின்னாலே நம்ம இருமைக்குள்ள வந்துடுறோம். இந்த துவைத்தத்துக்குள்ள வந்தாதான் பேசவே முடியும். அத்வைத்தமா இருக்கிறச்சு என்ன பேச்சு இருக்கு? மௌனம் தான். அந்த மௌனம் ஸ்திதி அப்படிங்கிறது எதுக்கு சொல்றது அப்படின்னா, இந்த அகங்காரத்தோட வேலையே இல்லாம இருக்கிறது தான் அந்த மௌனமான நிலை. இங்க என்ன சொன்னார் கடைசியா அப்படின்னா, இந்த யான் எனது அப்படிங்கிறது தான் அந்த அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. அகங்காரம்னு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், அகங்காரம்னா திமிரு கிடையாது, தன் உணர்வு, இண்டிவிஜுவாலிட்டி. நான் சொல்லும் பொழுது நான் எதை நினைச்சு சொல்றேன், அந்த எதை நினைச்சு சொல்றேனோ அது உண்மை அல்ல, அதையே பிடிச்சு கொண்டிருக்கேன் வாழ்க்கை பூரா. அந்த எது உண்மை அல்லையோ அதை சார்ந்து இருக்கக்கூடிய எனதுங்கிறது எல்லாமே கூட உண்மை அல்ல. ஆனா அதை எல்லாத்தையும் நான் பிடிச்சு கொண்டிருக்கேன், இருக்குன்னு நினைத்து கொண்டு. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யார் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகுவது முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நாம சென்ற வகுப்புல பார்த்தோம். முக்தி அப்படிங்கிறது கிடைக்கணும்னு சொன்னா முதல்ல இந்த அகங்காரத்தினால ஏற்படக்கூடிய பந்தங்கள்ல இருந்து நாம விடுபடணும். சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அப்பதான் முக்திங்கிறதுக்கே எனக்கு கிடைக்கும். இல்லைன்னா எனக்கு முக்தியை பத்தின அறிவு கூட எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். அறிவு கிடைக்கணும்னாலே என்ன பண்ணணும்? நமக்கு தெரியும் ஏற்கனவே, குருவிடம் போகணும். குருவிடம் போறதுக்கு முன்னாடி நம்ம குவாலிஃபை ஆயிக்கணும். நம்ம ஒண்ணுமே குவாலிஃபிகேஷனே இல்லாம குரு கிட்ட போன, குரு சொல்லி கொடுப்பார், இல்லைன்னு இல்லை. ஆனா அது நமக்கு புரியணுமே. அதுக்கு நம்ம நிறைய குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும். நம்ம மனசுல ஒரு தூய்மை இருக்கணும். அந்த தூய்மையெல்லாம் எப்போ இருக்கும் அப்படின்னா, இந்த அகங்காரத்தினுடைய விளைவுகளான இந்த பற்று இருக்கு இல்லையா, யான் எனதுங்கிற பற்று இருக்கு இல்லையா, இது குறையத்தான் நம்ம மனசானது சுத்தமாகும். சுத்தமான மனசுலதான் சாஸ்திரம் நன்றாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இன்னைக்கு நாம 347வது குறட்பாவை படிக்கணும். பற்றிவிடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு, பற்றினை பற்றி விடாதவர்க்கு இடும்பைகள் பற்றி விடா. அதுதான் அன்வயம். கொண்டு கூட்டி பொருள் சேர்ப்பு. இந்த பற்றினை பற்றி விடாதவர்க்கு அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பற்றினை அப்படின்னு சொன்னா முன்னாடி சொன்னது இந்த யான் எனது, அதை என்ன சொன்னோம் நம்ம? அகப்பற்று புறப்பற்று அப்படின்னு சொன்னோம். இந்த அகப்பற்று புறப்பற்று இந்த பற்றுகளை எல்லாம் இறுக்கி பற்றி கொண்டு விடவே மாட்டேன் நானு,
நீங்க என்னத்த வேணா சொல்லிக் கொண்டு போங்க. ஆனா, எனக்கு என்னுடைய உறவுகள் முக்கியம். எனக்கு என்னுடைய மகன் முக்கியம். மகனின் மகன் முக்கியம். மகள் முக்கியம். பேத்தி முக்கியம். பேரன் முக்கியம். கணவன் முக்கியம். எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுவது எனக்கு முக்கியம். இறைவனை பற்றி சிந்திக்கிறதுங்கிறதெல்லாம் நான் பண்றேன். நான் ஒன்றும் பண்ணாமலாம் கிடையாது. நான் கார்த்தால விளக்கேத்தி ஸ்லோகம் சொல்றேன். சாயந்தரம் ஸ்லோகம் சொல்றேன். 5 நிமிஷம் நான் இறைவனுக்காக கொடுக்கத்தான் கொடுக்கிறேன். ஆனா மீதி 23 மணி நேரம் 50 நிமிஷமும் நான் எங்க கொடுக்கிறேன்னா உலகத்துக்கு தான் கொடுக்கிறேன். உலகம் என்பது இந்த உறவுகளும் இணைந்ததுதான் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்படித்தான் நான் இருக்க முடியும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நமக்கு பாடம் எடுக்கணும்னு தோணும் நமக்கு. ஏன்னா நம்ம அவ்வளவு தூரத்துல அந்த பற்றுல மாட்டிக்கொண்டு முழிச்சு கொண்டிருக்கோம். பற்றுங்கிறத ஒரு இரும்பு கால் சங்கிலி போட்டது மாதிரிங்கிறார் ஆதிசங்கரர் விவேக சூடாமணி. அப்போ நாம இந்த பற்று அதை என்னால பற்றி விடவே முடியாது என்னால அப்படின்னு யார் இருக்காங்களோ இருந்துட்டு போப்பா. அதனால என்ன உனக்கு என்ன ஆகுங்கிறத சொல்றேன், அப்புறம் இருக்கிறதா வேணாமா முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். இடும்பைகள் பற்றி விடாது. இடும்பைகள் அப்படின்னு சொன்னா என்னது? துன்பங்கள்னு அர்த்தம். இடும்பை எடுக்கண் அழியாமை அப்படின்னு பின்னாடி ஒரு அதிகாரமே இருக்கு. இந்த துன்பங்களை நாம எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்கு மட்டும் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்க. ஏன்னா துன்பம் ரொம்ப பெரிய டாபிக் தானே. இந்த வியாபகாரிக வாழ்க்கையில துன்பம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் போது நமக்கு நல்லா தெரியுது மனசு எது எதுக்கெல்லாம் சஞ்சலப்படுறது, துன்பப்படுறது அப்படின்னு. ஆனா இங்க எந்த துன்பத்தை பற்றி பேசுறது தெரியுமா? இருக்கிறதுலயே பெரிய துன்பம் எது அப்படின்னா நாம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா மரணம் தான்ப்பா பெரிய துன்பம் அப்படின்னு நினைப்போம். ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா பிறப்பும் இறப்பும் தான் துன்பம். மீண்டும் மீண்டும் நீ பிறந்து பிறந்து ஏதாவது ஒரு தாயின் வயிற்றை நீ அடைந்து அடைந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த துன்பம் என்ன ஆகும் அப்படின்னா உன்னை பிடிச்சுக்கும், அது விடவே விடாது. முன்னாடி சொன்ன குரட்பாவுக்கு அதே கருத்து தான் இது எதிர்மறையாக சொல்லப்படும். அங்க என்ன சொன்னோம்? நீ பற்ற விட்டுட்டியானா உனக்கு வானோர்க்கும் உயர்ந்த உலகம் போகும். இங்க என்ன சொல்றோம்? நீ பற்றி விடவில்லை என்றால் உனக்கு மீண்டும் மீண்டும் பிறவி துன்பமானது ஏற்படும். வானோர்க்கும் உயர்ந்த உலகம் என்பது உனக்கு கிடைக்காது. உனக்கு அந்த வீடு பேரு அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிற இந்த குறள். இதான் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. ஆனா அந்த அர்த்தத்தை பிரசன்டேஷன் தான் வேறையா. சுவாமி தபோவன் மகராஜ் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ரொம்ப சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் லெட்டர் எழுதி தன்னுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்கறது அப்படிங்கறதெல்லாம் இருந்திருக்கு அந்த காலம். அவர் நிறைய நாள் கங்கோத்ரியில இருப்பார். கங்கோத்ரிங்கிறது தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். கங்கை உற்பத்தி ஆகக்கூடிய இடம் ரொம்ப குளிரா இருக்கும். அது ரொம்ப சில்னஸ் ஜாஸ்தி ஆகும் போது கிளைமேட் ஒத்து வரல அப்படிங்கிற போது கீழே உத்தரகாசிக்கு வந்துடும். திரும்ப உத்தரகாசியில திரும்ப கிளைமேட் கண்டியூசிவ் ஆனோடனே திரும்ப கங்கோத்ரிக்கு போயிடுவார். பெரும்பாலும் கங்கோத்ரியில தான் இருக்க விருப்பப்படுவார். ஏன்னா அங்கதான் மனிதர்களுடைய தொந்தரவு, உலக தொந்தரவுங்கிறது இருக்காது. தபஸ் பண்றதுக்கு நல்ல இடம். அங்கிருந்து கொண்டு அவர் இந்த கடிதங்களுக்கு எல்லாம் பதில் தான் எழுதுவார். அப்படி எழுதுறார். ஒரு டிவோட்டிக்கு எழுதுறாரு. இல்லறவாசிகள் அவர்கள், நீங்கள் இல்லறத்தில் இருக்கிறீர்கள், இல்லற கடமைகளை நீங்கள் ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாது. நான் இல்லற கடமைகள் எல்லாம் பண்றேன் அப்படிங்கிறதுனால நீங்க அந்த அந்த ப்ராசஸ்ல நீங்க கடவுளை விட்டுறாதீங்க. எந்த செயலை செய்தாலும் நீங்கள் கடவுளுக்காக இந்த செயலை செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு செயலை செய்யுங்கள். நீங்கள் கண்டிப்பாக செயலை செய்துதான் ஆகவிடும். செயலை விடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. சந்நியாசம் யார் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் செயலை விடுவதற்கான அதிகாரம் இருக்கு. கர்ம தியாகம், கர்ம பல தியாகம், இதைத்தான் அங்க பேசுறாரு அந்த லெட்டர்ல. அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிக்கிறியா, நின்று கொண்டு ஒரு காரியம் செய்து கொண்டு சமைக்கிறியா, சமையல் சுவாமிக்கு பண்றேன்னு நினைச்சிட்டு சமை. பேசுறியா, சுவாமி கிட்ட பேசுறேன்னு நினைச்சிட்டு பேசு. சுவாமியோட பேசுறேன்னு நினைத்து கொண்டு பேசு. வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா வரும். அப்பதான் செயல்கள் எல்லாம் இறைவனை மையமாக வைத்து செய்தாய் அப்படின்னு சொன்னா உன்னுடைய மனம் சுத்தமாகும். அப்பொழுதுதான் உனக்கு முக்தி அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்தி பலனை அடைவதற்கான பாதையில் போவதற்கு உனக்கு வாழ்க்கையானது இடம் கொடுக்கும். இது இல்லாம நீ அதை பண்ண முடியாது. அதனால மனசு முதல்ல உனக்கு தயார் பண்ணிக்கணும். மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு ஒரு அழகான லெட்டர் எழுதுற. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரும். இது என்ன துறவிக்கு தானே சொல்லியிருக்கு, துறவிக்கு பற்று இருக்கக்கூடாது. ஆமா, துறவி எப்படி பற்றோட இருக்கலாம், நீங்க வேற. துறவி பற்றே வச்சுக்க கூடாது. நம்மளே அட்வொகேட் பண்ணி சொல்லுவோம்.
நமக்கு என்ன அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அப்ப என்ன சொல்லியிருக்கார், இதை நம்ம படிக்கிறோமே நமக்கு என்ன சொல்லியிருக்காரு. நாம இல்லறவாசிகளாக இருக்கும் பொழுது உலகப்பற்றை விட்டு இறைவனையே கெட்டியா பிடிச்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உலக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பற்றானது நமக்கு போய்விடும். அப்ப ஒரு இறைவனை சார்ந்தே எல்லா செயலும் இருக்கு அப்படின்னா எனக்கு என்னுடையது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். யான் எனது என்று என்பது குறையணும். அதான் இந்த அஜெண்டா. நமக்கு இந்த துறவியா இருக்கிறவங்க பற்றை வளர்த்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா எப்படி வரும் பற்று அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். நிச்சயமா வரும். ரெண்டு காரணங்கள்னால வரும். ஒண்ணு, அவங்க வந்து பாக்குறவங்க பல விஷயங்களை கொண்டு வரும் பொழுது பூர்வ வாசனையினால இது நல்லா இருக்கே, இத பண்ணலாமே அப்படின்னு எல்லாம் மனசு வந்து அலைப்பாயும். என்னதான் துறவி வாழ்க்கைக்கு வந்து விட்டாலும் அந்த ஒரு ஒரு திருட நிச்சயம் வர வரைக்கும் கொஞ்சம் அப்படி ஆசிலேட் ஆகும். மைண்ட் தானே அது, அதனால ஆசிலேட் ஆகும். அப்படி ஆசிலேட் ஆகிற மைண்டோட போயிட்டாங்க அப்படின்னா அவங்களைத்தான் சாஸ்திரம் ஆரூட பதித்தக அப்படின்னு சொல்றது. ஆரூட பதித்தக அப்படின்னு சொன்னா பாதையிலிருந்து நழுவியவன் அப்படின்னு அர்த்தம். அவன் நழுவியவன் துறவு நிலையிலிருந்து பிறழ்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நரகத்துல சென்னாய் கடிக்கும் அப்படின்னு எல்லாம் அந்த பாபத்துக்கு வந்து தண்டனை இருக்குன்னு எல்லாம் சுவாமிஜி சொல்லுவார் கிளாஸ்ல. அந்த மாதிரி துறவு வாழ்க்கை எடுத்துக்கொண்ட பிறகு மனம் வந்து எங்கேயும் போயிடக்கூடாது. முக்கியமா நான் எனதுங்கிறதுல நிலை பெறவே கூடாது. நான்கிறதே கிடையாது, எனது நான்கிறதே இல்ல. அடிப்படையை அழிச்சாச்சுன்னா எனதுங்கிறது எங்கே இருக்க போகுது. அதனால இந்த தன்னை பார்க்க வரக்கூடியவர்கள் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு காட்சியை பார்க்கும் பொழுதோ ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுதோ பூர்வ வாசனையினால ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு அதை செய்யணும், அதை பார்க்கணும், அதை ஆனந்தப்படணும் அதனால அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டாச்சு அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகுது, மனசு நழுவி போயிடும். ஒரு படி அதிகமா போய் சுவாமிஜி சொல்றார், குரு கிட்ட கூட இந்த பற்றுங்கிறத வச்சுக்க கூடாது. குருவிடம் சாஸ்திரம் படிக்கணும், அவ்வளவுதான். அதனால இந்த குருவை நான் பார்க்கலன்னா நான் என்னால வந்து வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. இதுக்கு நாளடைவில் மனிதர்கள் தானே எல்லாருமே. மனிதர்கள் மேல ஏற்படக்கூடிய ஈர்ப்பு நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிக் கொண்டிருக்கேன். பொருட்களில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைந்து விடும், எளிதில் குறைந்து விடும். மனிதர்கள் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைவது ரொம்ப கஷ்டம். நம்ம ஏதேதோ காரணத்தை சொல்லி அந்த ஈர்ப்பை வளர்த்து கொள்ளத்தான் பார்ப்போமே தவிர அதை குறைத்துக் கொள்வதற்கு நம்ம மனசே வராது நமக்கு. அதனால அது என்ன ஆகும், இவென்ச்சுவலி குரு கிட்டையும் வந்து உட்காந்துக்கும் அந்த பற்று அப்படிங்கிறது. குருவிடம் கூட அந்த பற்றானது ஏற்படக்கூடாது. ஆனா ஒரு நல்ல குருவானவர் சிஷ்யனுக்கு தன்கிட்ட கூட பற்று ஏற்படாத வண்ணம் அவனை பாதுகாப்பார் அப்படின்னும் சுவாமிஜி சொல்லுவார். அப்ப இந்த துறவு வாழ்க்கை அப்படிங்கிறதுல கூட பற்று வரும். அது எப்படி வருங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். பூர்வ வாசனைகள்னால தன்னுடைய வினைகளின் பயனால சில பேர் வந்து நல்ல பாடக்கூடியவங்களா இருப்பாங்க, நல்ல சாரீரம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. துறவை எடுத்தாச்சு, பாட வருது, பாடாம இருப்பாங்களா? பாடலாம், ஆனா பாடியே ஆகணும்னு நினைக்க வேண்டிய அவசியம். அங்கதான் பற்று வருது. சுவாமி தயானந்த சரஸ்வதி எத்தனையோ அற்புதமான பாடல்களை எல்லாம் இயற்றி இசையமைத்து பாடியும் இருக்கிறார். ஆனா அதை பாடித்தான் ஆகணும், நான் தான் பாடி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ண மாட்டார். அது வரும், பாடுவாங்க, அவ்வளவுதான். அது வந்து அது இறை செயலாக நடந்து கொண்டிருக்கும் எல்லாமே. அப்படி நடந்தால் பிரச்சனை இல்லை. பற்று எப்ப வரும், நீங்க யாரும் வாய தரக்கூடாது, நான் மட்டும்தான் பாடுவேங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த பற்று நான் பண்ணாதான் சரியா இருக்கும், நான் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப லோயர் லெவல் ஆஃப் ஐடென்டிபிகேஷன். இதை வந்து ஒரு துறவை வச்சுக்கொள்ள கூடாது. ஏன்னா பாதை எதுக்கு போறது, வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகணும்னு சொன்னா அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த லெவல்லயே நம்ம வந்து நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் இதுல அர்த்தம். அதுக்கு ஏன்னா இன்னொரு படி மேல போய் சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு பொருளை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா, அந்த அனுபவத்தை நாம வந்து அனுபவத்தை பற்றி நினைக்கிறோமே, அந்த நினைப்பே பற்றை தரும் அப்படிங்கிறது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், ஒரு நல்ல துணியை உடுத்திக்கணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு நல்ல சாப்பாடுன்னு நினைச்சாலும் சரி, இது நல்லா இருக்குமே, இது நல்லா என்ஜாயபிளா இருக்குமேன்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த நினைப்பே நமக்கு பற்றை தரும். அப்ப அந்த உள்ளத்தால் உள்ளலும் தீரே கல்லாமையில சொன்னார், பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். நம்ம அந்த பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் அங்க ரெலவெண்டா இருக்கு. இங்க இந்த உள்ளத்தால் உள்ளலும் தீரேய மட்டுமே எடுத்துக்கலாம். எல்லா விஷயத்துக்குமே மனசுல நினைச்சிட்டாலே போதும். அப்ப என்ன ஆகும், இந்த மனசு வந்து அனாவசியமான ஆசைகளுக்கு இடம் கொடுத்துரும். எப்படியாவது அதை அடையணும் அப்படிங்கிறதுக்கு பிளான் போட ஆரம்பிச்சு.
நம்ம எப்படியாவது விலகணுங்கிறதுக்கு பிளான் போடுமா அப்படின்னா சாஸ்திரமே போட்டு கொடுத்துருக்கு பிளான். நீ தினம் நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு மணி நேரத்தையும் பிளான் பண்ணணும் வாழ்க்கையில. அதெல்லாம் காதுலயே வாங்காது அது. அது சும்மா இரு, அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்க, இன்னும் வயசெல்லாம் இருக்கு நமக்கு, இப்ப என்ஜாய் பண்ணாதானே, என்ஜாய்மெண்ட்டுக்கான பிளான தானா போட்டுக்கும் அது. அதுதான் இந்த மனசுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரபாவமே. அதனாலதான் வள்ளுவரும் சொல்றார், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் சொல்றார், நீ எப்படி ஒரு ஆமை தன்னுடைய ஓட்டுக்குள்ள இந்த தலையும் கை கால்களையும் இழுத்துக் கொள்கிறதோ அது மாதிரி நீ எல்லா இந்திரியங்களையும் உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கும். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசக இந்திரியாணி இந்திரியார்த்தேபியக தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அவனுக்குத்தான் அறிவு நிலை பெற்றிருக்கிறது. வள்ளுவர் சொன்னார், ஒருமையோட ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமா புடைத்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. எல்லாம் நாம படிச்சதுல இருந்துதான் சொல்லிட்டு இருக்கேன், நீட்டா இருக்குது. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கணும். அப்படி நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எங்க ப்ராப்ளம் வருதுன்னு நமக்கு தெரியும். பற்று விடாத இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஹூ இஸ் த கல்பிரிட்? பகவானும் சொல்றாரு, அந்த யார் அந்த கல்பிரிட்ங்கிறது உனக்கு நான் சொல்றேன். இந்திரியஸ்யார்த்தே யாகத்வேஷம் வியவஸ்திதவ் தயோர்ன வசமாகச்சேத் தௌக்கியஸ்ய பரிபந்தினவ் ந வசமாகச்சேத். அதை நீ வசப்படுத்தவில்லை என்று சொன்னால் அது உன்னை இழுத்து கொண்டு போகும். எங்க இருக்கு அந்த இந்த 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 பற்று எதனால் ஏற்படுகிறது? நான் எனது என்பதனால் ஏற்படுகிறது. அது எந்த ரூபத்துல வருதுன்னா அது பகவான் சொல்றாரு. அவர் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ, அதனாலதான் வருது. அதனோட அதிஷ்டானம் என்ன? இந்திரியாணி மனோபுத்திகி அஸ்யாதிஷ்டானம் உச்சியதே. எங்க இருக்குப்பா? வேற எங்கேயும் இல்ல. உன்னுடைய இந்திரியங்கள், உன்னுடைய புலன்கள், உன்னுடைய மனம், உன்னுடைய புத்தி அங்கதான் உட்கார்ந்துருக்கு. ஏதை விமோகயத் ஏஷ ஞானமாவிருத்திய தேகி. அறிவினால் தான் இதை விட்டு நீ வெளியே வர வேண்டும். தஸ்மாத் ஸ்வம் இந்திரியாணி ஆதவ் நியமிய பரதர்ஷன். இந்திரியாணி ஆதவ் நியமிய. ஆதவ்னா என்ன? முதல்ல நீ அதை பண்ணு. ஃபர்ஸ்ட் யூ டூ தட். உன்னுடைய இந்திரியங்களை முதலில் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள். இப்ப இந்த பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு அதுல எப்ப அது பற்றி விடாது அப்படின்னு சொன்னா என்னுடைய இந்திரியங்களை நான் கட்டுப்படுத்தாமல் இருந்தால்தான். இந்திரியங்கள் கட்டுப்படுத்தாததுனாலதான் எனக்கு ராகத்வேஷங்கள் வருது. வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். அழகா சொன்னார் ஆனந்த கழிப்புல தாயுமானம். அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். விருப்பு வெறுப்புனாலதான்ப்பா இது ஜனனமே வருது. நீ சும்மா சும்மா இது வேணும் அது வேண்டாம், இது வேணும் அது வேண்டாம், நீ வேலிடேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாயே ஒரு விஷயத்தையும் உன்னுடைய புலன்களால். அதனால்தான் உனக்கு ஜனனம் வருகிறது. ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது நின்று கொள் அறிவாகி அப்படின்னு சொன்னார். இந்த அதே பாட்டுல அறிவாகி நெஞ்சே, மனசை பார்த்து சொல்றாரு. நீ அசையாத இரு, அறிவாகி இரு. அறிவு என்னது? இந்த சாஸ்திர ஞானத்துல பூர்ணமாக நிலை பெற்று நிற்பது. தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அதிலேயே நீ நிலைத்து இருந்தனா. இங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு இடத்துல சொல்வார், அவருடைய நமச்சிவாய பதிகத்தில் மிக அழகான பதிகம். மற்ற பற்று எனக்கு இன்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன். எனக்கு வேற பற்றே கிடையாது பகவான், உன்னை மாத்திரம்தான் நான் நினைக்கிறேன், வேற எதையுமே நான் நினைக்க மாட்டேன். நமக்கு தோணும், ஆமா சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்படிதான் நினைப்பாரு, நம்மளும் அதே மாதிரி நினைக்க முடியுமான்னு. அப்புறம் அவர் அதுக்கு ஒரு பலன் சொல்றார். அது தெரிஞ்சுடுத்துனா அப்புறம் நாமளும் அதே மாதிரிதான் நினைப்போம். அவர் என்ன சொல்றார்? பெற்றலும் நான் அந்த மாதிரி பண்ணினேனே, அதனால என்ன ஆச்சு தெரியுமா? பிறந்தே இனி பிறவாத தன்மை எய்தினேன். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கேட்ச். நான் இந்த மாதிரி பண்ணேன், உன்னை மட்டுமே தான் நான் பற்றி கொண்டேன், வேற எதையுமே நான் பற்றி கொள்ளவில்லை. அதனால என்ன ஆச்சுன்னா இனி பிறவாத தன்மை எய்தினேன். அது அந்த பாட்டுல கடைசியில சொல்லுவார், நற்றவா உன்னை நான் மறந்தாலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. என்ன ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட். என் நான் மறந்தாலும்ங்கிறது ஏன் சொல்றேன்னா, அகங்காரத்தினால என் புத்தி பேதலிச்சு போய் நான் என்னத்தையோ பண்றேன்னு வச்சுக்கோ, அப்ப கூட மசில் மெமரி நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் என் நாக்க, சும்மா நமச்சிவாயத்தை தவிர ஒண்ணுமே சொல்லாது, அது எப்ப பார்த்தான் சொல்லிக்கொண்டே இருக்கும். உன்னை நான் மறந்தாலும், இந்த அகங்காரபூதமான நான் மறந்தாலும்
சொல்லும் நான் நமச்சிவாயவே. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இந்த அகங்காரத்தினால விளையக்கூடிய பற்றுகள், உலகியல் பற்றுகளை கட்டோட விட்டுடும். அப்படி விட்டாதான் அப்ப யாரை பிடிச்சுக்கிறது? இறைவன் ஒருவனைத்தான் பிடிச்சுக்கணும். துறவு என்பது இந்த உலக விஷயங்களை துறந்து இறைவன் ஒருவனையே பற்றுக்கோடாக பற்றிக் கொள்வது. அந்த இறைவன் ஒருவனையே பற்றுக்கோடாக பற்றிக் கொள்வதை பற்றியும் பின்னாடி விளக்குவர். அந்த இறைவனை எந்த விதமாக நீ பற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் பின்னாடி விளக்க போறார். அடுத்தடுத்த பாடல்கள்ல நம்ம பார்க்கத்தான் போறோம். இங்க ஒரே ஒரு விஷயம், நம்ம ஒரு இலக்கணம் உங்களுக்கு தேவையில்லை இப்படி இருக்கலாம். சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இருந்தாலும் ஒரு நயத்திற்காக இதை சொல்லி வைக்கிறேன். இந்த உங்க புக்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், விடா போட்டு ஒரு போட்டிருக்கோம். விடா அப்படின்னா எதுக்காக அந்த ஆணாவை கடைசியில போட்டு, இந்த பொதுவாக இது மாதிரி ஒரு அளவிடைகள் சேர்க்கும் பொழுது அதற்கு காரணங்கள் பல இருக்கும். ஒண்ணு அந்த சீர் சரியா இல்லாம இருக்கும், அதனால அளவிடைகள் சேர்க்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு கால நீட்டிப்பிற்காகவும் ஒரு முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் கூட அந்த ஒரு அளவிடைகள் சேர்ப்பது அப்படிங்கிறது இலக்கணத்துல இருக்கு. இங்க நீங்க முக்கியமா எதுக்காக இந்த மாதிரி நிறைய குரட்பாக்கள்ல இந்த எல்லாம் போட்டிருக்கு, ஈ போட்டிருக்கு, போட்டிருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல ஏன் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பற்றி விடா அப்படின்னு நம்ம நல்லா இழுத்து சொல்லணும். அது ஏன்னா அது விடவே விடாதப்பா அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப ஆழமாக சொல்வதற்காக சொல்கிறார். நம்ம எப்போ வீடு கிடைக்கும் எனக்கு? விடுவது வீடு. முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். படுவது பாடு, சுடுவது சூடு, கெடுவது கேடு, விடுவது வீடு. விடுவது எதை விடுவது? பற்றி கொண்டிருக்கும் அத்தனையும் விடுவது. எதனால் பற்றி கொண்டிருக்கிறோம்? இந்த அகங்காரத்தினால் தான் இதை பற்றி கொண்டிருக்கிறோம். பற்று விடான்னு சொன்னா இருக பற்றி கொண்டு விடாமல் இருப்பது. உலகப்பற்றை இருக பற்றி கொண்டு விடாமல் இருப்பவர்க்கு வீடு பேரு என்பது கிடைக்காது அப்படிங்கிறதுதான் இந்த குரட்பாவினுடைய முடிவான கருத்தாக இருக்கு. 348வது குரட்பா படிக்கும். தலைப்பட்டார் தீரத் துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். தீரத் துறந்தார் தலைப்பட்டார், மற்றையவர் மயங்கி வலைப்பட்டார். அதான் குறள். குறளை புரிந்து கொள்ள வேண்டிய முறை. தீரத் துறந்தார். அப்படி துறந்தார் தெரியும் நமக்கு, துறப்பது, அதை விட்டு வருவது. துறப்பது, எதை துறப்பது? இங்க இத எதை துறப்பது, எப்படி துறப்பது, ரெண்டு விஷயத்த சொல்ற. ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் மற்றும் அது சார்ந்த பொருட்கள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய பற்றை முற்றிலுமாக நீக்கியவர். இதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய, அழுத்தி எழுதிக்க வேண்டிய, ஒருவேளை நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா நல்ல போல்டு அண்டர்லைன்ல எழுத வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா, முற்றிலுமாக. அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு பற்று என்பது இந்த உடல் அளவில், மன அளவில், உடல் மனத்தை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் அளவில் தான் இந்த பற்றுங்கிறது இருக்கு. இந்த பற்று அப்படிங்கிறத தீர துறந்தார், முற்றிலும் துறந்தவர்கள். அப்ப தலைப்பட்டார், அவர்கள் தலைப்பட்டார். என்ன தலைப்பட்டார்? எதற்கு தலைப்பட்டார் அப்படின்னா, அது செய்ய தலைப்பட்டார் அப்படின்னு எல்லாம் சொற்றொடர்கள் பார்த்திருப்பீங்க. வாக்கிய உபயோகங்கள் அப்படி இருக்கும். எதற்கு தலைப்பட்டார் அப்படின்னா, இங்க வீட்டு இன்பத்தை நன்கு பெற்றவராக ஆவார்கள். வீட்டின்பம்னா என்ன? வீடு பேரு, எதையும் சார்ந்திராத இன்பம், நிரதிசய ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி. நிரதிசய ஆனந்தம்னா என்ன? எதையும் சார்ந்தே இல்லை. எனக்கு ஆனந்தத்துக்கு ஒரு பொருளே தேவையில்லை, நான் தான் ஆனந்த ஸ்வரூபம். அது எப்ப தெரியும் எனக்கு? இந்த உடல் மனம் புத்தி இதை சார்ந்திராத ஒரு மனம் எனக்கு வேண்டும். இந்த உடல் மனம் புத்தியை சார்ந்திராத மனம் என்பதால் இந்த உடல் மனம் புத்தியை சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்களையும் சார்ந்து இல்லாத மனமாக அது இருக்கு. என்னுடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸை நான் ஜெயிக்கணும், அதற்கு சம்பந்தமான அத்தனையும் ஜெயிக்கணும். திருப்பி சம்பந்தமான அத்தனையும்னு சொல்லும் பொழுது சேர்த்துக்கோங்க உறவுகளையும். நம்ம நினைச்சுக்கவே வேண்டாம், எந்த உறவும் நம்ம போகும்போது வரப்போறது கிடையாது. ஒரு ரெண்டு நாள் அழலாம், 20 நாள் கூட அழலாம், 200 நாள் கூட அழலாம், 2 வருஷம் கூட 20 வருஷம் கூட அழலாம். ஆனா கூட வரப்போறது கிடையாது.
அது எவ்வளவு அழறாங்கங்கிறதும் முக்கியமும் கிடையாது, ஏன்னா நம்ம பார்க்கவும் போறது கிடையாது. இது நமக்கு நிச்சயமாக அடுத்த பிறவிக்கோ இல்லது வீடு பெற்றுக்கோ உதவ போகும் பற்று என்பது அல்ல. அப்ப அதுல நாம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வைக்கணுங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும், வேற யாரும் டிசைட் பண்ணவே முடியாது. எஸ்பெஷலி துறவியை பொறுத்தின வரைக்கும் இந்த டிவோட்டி இன்னைக்கு வந்தாரா, இந்த டிவோட்டி நேற்றுக்கு வந்தாரா, அவர் ஏதாவது கொண்டு வந்தாரா, இவர் ஏதாவது எழுதினாரான்னு பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் துறவியோட வேலை இல்லை. அவர் பாட்டுக்கு வருவார், ஜெபம் பண்ணுவார், தபஸ் பண்ணுவார், கிளாஸ் எடுப்பார், போயிட்டே இருப்பார், அவ்வளவுதான். ஆறு வேணா வரட்டும், ஆறு வேணா போகட்டும், எல்லோரும் வருக, அருள் இன்பம் பெருக, அவ்வளவுதான் அவரோட அவரோட பார்வையே அவ்வளவுதான். நம்ம தான் என்ன பண்றோம், அவர் என்ன பார்க்கல, அவர் எனக்கு இது கொடுக்கல, எனக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணல, அவர் என் பக்கமா போகல, நான் அவரை பார்க்க முடியல. இதெல்லாம் யாருக்கு தோன்றதுன்னா அத்தியானத்துல இருக்கிறவங்களுக்கு. ஞானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. அவர் பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, செய்வதெல்லாம் இறை செயல் அப்படின்னு போய்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான் ஞானத்தில் இருக்கக்கூடியவர். இங்க என்ன சொல்றார் அடுத்த வார்த்தை, மற்றையவர், இதற்கு மாறானவர்கள் அப்படின்னு அர்த்தம். எதற்கு மாறானவர்கள்? இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்க மற்றும் அதை சார்ந்த பொருட்களில் உள்ள பற்றை முற்றிலும் நீக்காதவர்கள். இந்த பற்றை நீக்குங்க, அப்படி நீக்கிதான் நீங்க வீடு பேரு அப்படிங்கிற இன்பத்தை நீங்கள் உணர முடியும். ஒருவேளை நீங்கள் நீக்கவில்லை என்றால் மயங்கி, இந்த மயங்கிக்கு ஜென்ரலா மீனிங் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, அறியாமையின் காரணமாக. மயக்கம் என்றாலே அறியாமை அப்படின்னு ஒரு இதை போட்டுடலாம், ஈஸியா போடலாம். ஆனா இந்த பரிமேலழகர் அப்படி சொல்லல. இந்த மயங்கி அப்படின்னு சொன்னா இது பொய் நெறி என்று அறிந்தே மயக்க வசப்பட்டு அப்படின்னு எழுதுறது. இது தப்பான வழிதான், இது பொய்யான வழிதான், இதனால் எனக்கு மெய்யுணர்கள் என்பது நடக்காது. ஏன்னா பொய் நெறின்னு சொன்னதுனால மெய்யுணர்கள் நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த நெறியில் போனால், இந்த பற்றை வைத்தேன் என்று சொன்னால் எனக்கு மெய்யுணர்வு என்பது வராது அப்படின்னு தெரிஞ்சே அந்த அந்த அறிவை பெறுவதற்கான ஒரு சுணக்கம் காட்டி மயங்கி வசப்பட்டு, ஆசை வசப்பட்டு, உலகத்தின் வசப்பட்டு, கொஞ்சூண்டாவது சிறிது கூட அப்படிங்கிற கொஞ்சமாவது பற்று வச்சுட்டாங்கன்னா, மேஜர் டைம் அவன் பற்று இல்லாம இருந்துட்டு ஏதோ ஒரு சின்ன விஷயத்தின் மீது அவனுக்கு பற்று ஏற்பட்டது. நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு ஜடபரதர் தான். என்னுடைய மான்குட்டி, முடிஞ்சு போச்சு கதை. ஒரு பிறவி அவுட்டு அவருக்கு. அவருக்கு நமக்கு தெரிஞ்சு போயிடுத்து எத்தனை அடுத்த பிறவில வந்துட்டாருன்னு நமக்கு தெரியுமா? இன்னுமே எத்தனை பிறவி கழிச்சு மனித பிறவி வருங்கிறது நமக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. அதனால அது தெரியாத ஒரு விஷயத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. இங்க என்ன சொல்றார், கொஞ்சமாவது அவன் பற்று வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? வலைப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிறப்பு இறப்பு சுழலில் அவர் சிக்கிக் கொண்டார் அப்படின்னு. ஏன்னா இது இது ரொம்ப இந்த ஒரு என்ன சொல்றது, அன்காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் வள்ளுவர். அதுதான் நாம சொல்லணும். வள்ளுவர் ஒரு இதுக்கு சொல்றது கிடையாது, வழவழா குழப்பழன்னு நீ கொஞ்சம் பாத்துக்கோப்பா, முடிஞ்ச வரைக்கும் பாரு, எப்படியாவது பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்றது கிடையாது. செஞ்சா போவ, கொஞ்சம் மாறின போச்சு, அவ்வளவுதான் உனக்கு பிறவி, இதுக்கு மேல உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது யார். அந்த அளவுக்கு இந்த குறளை கொண்டு வர. அப்ப இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பாக்கணும். ஒரு உபனிஷத் இருக்கு, பிரஷ்னோபனிஷத். இந்த பிரஷ்னோபனிஷத்துல நிறைய பெரிய பெரிய மகாத்மாக்களுடைய மகன்கள் எல்லாம் படிக்க வராங்க ஒரு குரு கிட்ட. இந்த குரு என்ன பண்றாருன்னா, வந்த உடனே சொல்லி கொடுக்கலையாம், என்ன விஷயம் ஏதுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கல அவருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் வேதங்கள்லாம் படிச்சு வச்சுட்டு தான் வந்திருக்காங்க, அவங்க வேதாத்தியாயம் எல்லாம் முடிச்சிருக்காங்க. இப்ப அவங்க வந்தது எதுக்குன்னா உபனிஷத் எல்லாம் படிக்கிறதுக்கு, நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, மகா வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு வருஷம் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆசிரமத்திலேயே எப்படி வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருங்க, ஒரு வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி ஒரு வருஷம் அவங்க எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு வருஷம் கழிச்சுதான் டீச்சிங்கே ஆரம்பிச்சது. கேள்விகள் கேளுங்கள், எனக்கு தெரிந்தால் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் குரு. அதுக்கப்புறம் அவர்கள் கேள்விகள் கேட்டு அவர் பதில் சொன்னதுதான் பிரஷ்னோபனிஷத் அப்படின்னு. பிரஷ்னம்னா கேள்வி, கேள்விகளுக்கு பதில் சொன்ன உபனிஷத். அதே மாதிரி ஒரு கதை சொல்லுவார் சுவாமிஜி. அப்படி குரு கேட்ட உடனே அப்படியே சொல்லி கொடுத்துட மாட்டாங்க, நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. இப்ப மாதிரி கிடையாது. இப்ப கிளாஸஸ் அனௌன்ஸ் பண்றாங்க, யாராவது ஜாயின் பண்ணிக்கிறாங்க, யாராவது கேட்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி கிடையாது. ஒரு குரு இருந்தாராம், அவர்கிட்ட 3 சீடர்கள் வந்தார்கள். இந்த 3 சீடர்களும் வந்த உடனே பாடம் படிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க.
அப்ப அந்த குரு சொன்னாரா, 1 மாசம் கழிச்சு நம்ம வந்து படிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இருங்க ஆசிரமத்துல. இந்த பிரஷ்னோபனிஷத்தை ஃபாலோ பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். 1 வருஷம்னாரு, சரி நம்ம 1 மாசமாவது சொல்லலாமே அப்படின்னு. அதுல ஒரு சீடர் என்ன பண்ணாரா, சரி 1 மாசம் இருக்கே, நம்ம ஏன் இங்கேயே உட்கார்ந்துருக்கணும், நம்ம சுத்து வட்டாரத்துல இருக்கிற கோவில்லாம் போய் அப்படியே பார்த்துட்டு வரலாம், ஒரு ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டாராம். 2வது சிஷ்யர் என்ன பண்ணாரா, அந்த கோவில்ல இந்த ஆசிரமத்தை ஒட்டி ஒரு கோவில் இருந்ததா, அந்த கோவில்ல வந்து அவர் கொஞ்சம் சுவாமிக்கு பூ கட்டி கொடுக்கறது, அப்புறம் வந்து பூஜைக்கு உதவி செய்யறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் அங்க பண்ணி கொண்டிருந்தார். 3வது சிஷ்யர் வந்து அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு லைப்ரரியில போய் புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். 1 மாசம் கழிச்சு குரு வந்தாராம். இந்த 3வது சிஷ்யனை நாளையில இருந்து பாடத்துக்கு வந்துரும்னு சொல்லிட்டாராம். 2வது சிஷ்யனை நீ கோவில் வேலையெல்லாம் கொஞ்ச நாள் பார்த்துருந்தாராம். அந்த முதல்ல ஊர் சுத்த போனானே அவனை வந்து நீ வந்து இந்த ஆசிரமத்தோட வெளி விவகார வேலைகள் எல்லாம் நீ கொஞ்ச நாள் பார்த்துன்று உனக்கு பக்குவம் ஆகட்டும், அப்புறமா வா அப்படின்னு. எதுக்கு இந்த கதையை சுவாமிஜி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மோட்சம் தான் வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா வேற எந்த விஷயத்திலையும் நமக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கவே கூடாது. இட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். சாஸ்திரம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. நம்ம மனசு கொஞ்சம் அங்க எங்க போயிடுது அப்படின்னு சொன்னா நமக்கே தெரியும், தன்னெஞ்சறிவது பொய்யற்க. நம்மளே வந்து ஏதாவது ஒரு லௌகீகமான ஒரு விஷயத்துல நம்ம யாரோடையாவது பேசுறதுக்கோ இல்ல ஒரு செயல்பாடுகள்ல ஈடுபட முற்பட்டோம்னு சொன்னா, தீவிர சாதகர்களுக்கு நான் சொல்றேன், ஏதோ பொழுதுபோக்கா டைம் நல்லா பாஸ் ஆகணும், அவ்வளவுதான். மத்தபடி நான் வந்து வம்பரட்டு அடிக்கல, யார்கிட்டயும் பேசல, நான் ஏதோ கிளாஸ் கேட்கிறேன், அவ்வளவு. அப்படி கேட்கிறவங்களுக்காக நான் சொல்லல. இதுதான் என் வாழ்க்கை, போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே அப்படின்னாரு இல்லையா மாணிக்கவாசகர். இதுதான் என் வாழ் முதல் அப்படின்னு அந்த அந்த வீடு பேருங்கிறதான் முதலாவதாக வைத்துக்கொண்ட அஜெண்டாலேயே ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இந்த குறள் ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஸ்பீக்கருக்காக சொல்லப்பட்ட குறள். அது என்னன்னா, துறவுங்கிறது ஏனோ தானோன்னு இருக்கவே கூடாது. பூரணமான துறவு இருக்கணும். எந்த ஆசையும், உலக ஆசைகள்ல ஒரு லவலேசம் கூட நம்ம மனசுக்குள்ள வந்து உட்காந்துடவே கூடாது. நமக்கு 2வது அத்தியாயம் 62, 63 நீங்க நல்லா திருப்பி 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 அதை படித்து அதனுடைய பொருளை உணர்ந்துக்கணும். தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமக காமாத் குரோதோபி ஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோகக சம்மோகாத் ஸ்மிருதி பிரம்சக ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசக புத்திநாசாத் பிரணஷ்யதி. முடிஞ்சு போச்சு. அதை இங்க நம்ம திருப்பி திருப்பி இந்த ஆசை என்பது எனக்கு என்ன செய்யும் அப்படிங்கறத திரும்ப 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 நினைத்து பார்த்தால் இந்த தீர துறந்தார்ங்கிறத வள்ளுவர் காம்ப்ரமைஸ் இல்லாம சொல்றதுக்கு போட்டிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முற்றும் துறந்தால்தான் வீடு. இந்த குறளுடைய முடிவான கருத்து என்ன? முற்றும் துறந்தால் உனக்கு வீடு, சிறிது பற்று இருந்தாலும் நீ வலையில மாட்டிக்குவ அப்படின்னு அர்த்தம். இதுல வலைப்பட்டார்னு போட்டிருக்க. இதுல ஒரு அழகான நுணுக்கம் இருக்கு தெரியுமா? இலக்கண நுணுக்கம் இருக்கு. என்னன்னா, இந்த வலை இருக்கு இல்லையா, இந்த வலைய முதல்ல வீசும் போது வலை வீசி பிடித்தல் அப்படின்னு அர்த்தமா. இந்த 2வது தடவை வீசுறோம் இல்லையா, அப்ப என்ன ஆகுமா, ஏற்கனவே மீன் இருந்த வாசனையில மீனா வந்து விழுமா, அது வலைப்படுதல் அப்படின்னு அர்த்தம். எப்படி பாருங்க, வேர்ட்ஸ்ல எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அதனால ஹாப்பியா ஷேர் பண்றேன். இது எனக்கு கேட்ட உடனே ஷேர் பண்ணணும்னு ஆசையா இருந்தது. அதாவது வீசி பிடிக்கிறது, முதல் நாம போட்டா வீசி பிடிக்கிறது, அதுவா வரும்போது வலைப்படுவது. இங்க என்ன வார்த்தை போட்ட? வலைப்பட்டார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நாம போய் விழுவோம். ஏன்னா ஏற்கனவே நாம வந்து ஆசை அப்படிங்கறது என்னன்னு டேஸ்ட் பண்ணிட்டோம். அந்த டேஸ்ட் பண்ணதை மறுபடியும் வேணும்னு நம்ம கேட்டோம்னாக்க நம்ம நாமளா போய் மாட்டிக்கிறோம். எதுல மாட்டிக்கிறோம்? பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழல்ல போய் நாம வந்து மாட்டிக்கிறோம். முன்னாடி இருக்கிற வாசனையினால, அறியாமைங்கிறது கூட கொஞ்சம் லைட்டர் இதுலதான் சென்ஸ்ல சொல்றோம். ஆனா வள்ளுவர் மயங்கின்னு போட்டிருக்கிறது அப்படி இல்லைங்கிறார் பரிமையாளர். நீ தெரிஞ்சேதாயா போய் விழுற, உனக்கு நல்லா தெரியும் ஆசையுடைய பிரபாவம் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு படிக்கிற, துறவி எப்ப எடுத்த நீ? இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோடனே துறவா எடுக்கிறேன் இல்லையே. கொஞ்சமாவது சாதனைகள் பண்ணிட்டு தானே துறவுக்கு வருகிறார். நீ துறவுக்கு வந்த பிறகு நீ திரும்ப போறேன்னு வச்சுக்கோ என் ஆசை பக்கம், அப்ப நீ வேணும்னே தான் பண்ற, நீ தெரிந்தேதான் பண்ணுகிறாய், அதனால் நீ வலைப்படுவாய். நீ மீண்டும் வந்து இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதுல நீ வலைப்படுவாய். ஆனா இதுல போகாம இருந்தான், தீர துறந்தவனாக இருந்தால் அவன் தலைப்படுவான். எதுல தலைப்படுவான்?
அவன் வீடு பேற்றுக்கு தலைப்படுவான். அதனால தீரத் துரத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப என்ன நமக்கு வேணும் அப்படின்னா, இந்த உடல் மனம் புத்தி அப்படிங்கிறது அது மேல ஒரு வெறுப்பு அல்ல, அதனுடைய அதன் மீது இருக்கக்கூடிய பற்றை குறைத்துக் கொள்ளணும். இது கொடுக்கப்பட்டது எதுக்கு எனக்கு? நவத்வாரே புரே தேகி நைவ குருவன்னு நகாரையன். இது ஒரு ஒரு பட்டணம் மாதிரி இருக்கு, இதுக்குள்ள நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதை எதுக்கு யூஸ் பண்றேன்னா வேலை செய்யறதுக்கு யூஸ் பண்றேன். நான் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு, சாஸ்திர கருத்துக்களை புரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்றேன். இது இல்லாம நான் இதை இந்த இந்த உடம்ப வளர்க்கணுங்கிறதுக்குனே நான் பாடுபட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த உடம்பு சார்ந்தவர் இதெல்லாம் வளர்க்கணும்னே நான் பாடுபட்டேன்னு சொன்னா, எனக்கு வீடு பேற்றுக்கும் எனக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. இந்த உடம்பை எப்படியெல்லாம் திட்டுறாங்க, சோற்று துருத்தி, மலப்பாண்டம் அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்க. அது எல்லாத்துக்கும் அது தகுதியானதாகத்தானே இருக்கிறது. ஆனால் இந்த உடம்புங்கிறத எவ்வளவு கொண்டாடணுமோ அவ்வளவு கொண்டாடணும். உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாத ஒரு பயன் அடைந்திலேனை அப்படின்னு ஆஹ் இவர் பாடுறார். இந்த நடராஜ பத்து அப்படின்னு நீங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பாருங்க, தெரியலனாலும் நடராஜ பத்து அப்படின்னு எடுத்து பாருங்க. ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதுல அந்த அது பொதுவா அதை ஆருத்ரா தரிசனத்துக்கு எங்க பாட்டியெல்லாம் பாடுவா. அந்த பழக்கத்துல எங்க அம்மாவும் அந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு அதை பாடணும் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் சொல்லியிருக்கா. நாங்கெல்லாம் பாடுவோம். அந்த பாட்டு அவ்வளவு அர்த்தம் பொதிந்ததாக இருக்கும். தன்னைத்தானே திட்டிப்பார், நிறைய திட்டிப்பார். அது ரொம்ப அருமையான பாடல். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் பாருங்க. உடம்ப போய் இப்படி வளர்த்து உட்கார்ந்துருக்கேன்ப்பா நான் அப்படின்னு திட்டிக்கிறார் தானா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல திட்டுவார். நான் ஒரு பெருசா நினைச்சேன், இதை நினைச்சேன், அதை நினைச்சேன், எல்லாமே திட்டலாதான் இருக்கும். நான் உன்னை விட்டேனே அப்படின்னு. அந்த மாதிரி எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த உடம்புங்கிறது என்ன பர்பஸ்க்கு கொடுத்துருக்கோ அந்த பர்பஸ் அளவுக்கு தான் அதுக்கு நம்ம இது கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டோம் அதையே பெருசா கொண்டாடுவது என்பது சாஸ்திரம் அதை ஏற்பதில்லை. எந்த ஆங்கிள் அப்படின்னா, வீடு பேரு தான் உன்னோட கோல்னா அது தப்புப்பா, அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். இல்ல என்னோட கோல்லாம் அது இல்ல, நான் அதை லாஸ்ட் இதுவா வச்சிருக்கேன், எனக்கு முதல் கோல் வேற எல்லாம் இருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம், என்னவோ பண்ணிப்போ. இங்க துறவு என்ற அதிகாரத்தில் சொல்வதனால் வீடு பேற்றுக்காக முயற்சி செய்யக்கூடிய அந்த துறந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவே வழி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது 349. பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கு, அண்மையப்படுத்தவே வேண்டாம். பற்றற்ற கண்ணே அப்படின்னா என்ன? இந்த அதன் கண்ணே அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு சொல் ஆடல் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது அந்த அந்த படி அப்படின்னு அது அதன் வழியாக அப்படின்னு. பற்றற்ற கண்ணே அப்படின்னு சொன்னா, யான் எனது என்று பற்று நீங்கிய உடனேயே, அந்த பற்று நீங்கின உடனே பிறப்பருக்கும் உயிரின் பிறப்பு தொடர்பு இருக்கு இல்லையா, திரும்ப திரும்ப பிறப்பது இறப்பது என்ற தொடர்பு இருக்கு இல்லையா, அது அருந்து போகும். மற்று இல்லாவிட்டால், பொதுவா மற்று அசைச்சொல்னு போடுவோம், இங்க மற்றுக்கு மீனிங் இருக்கு. இல்லாவிட்டால் நிலையாமை காணப்படும். இங்க நிலையாமைனா என்ன அர்த்தம்னா, பிறந்து இறப்பது என்ற நிலையாமை. பிறப்பு அறுத்தல்ங்கிறது தான் நிலையான ஸ்டேட்டஸ். எனக்கு நான் பிறக்கவே வேண்டிய அவசியம் இல்லை, நான் பிறக்கவே இல்லை, அதுதான் என்னோட ஸ்டேட்டஸ். ஆனா நான் பற்ற அறுக்கலைன்னா என்ன ஆகும்? திரும்ப ஏதாவது ஒரு அன்னையின் வயிற்றில், அது எந்த அன்னையா வேணா இருக்கலாம், மனித அன்னையோ இல்ல மிருக அன்னையோ இல்ல பூச்சி அன்னையோ, ஏதோ ஒரு அன்னையின் வயிற்றில் நான் போய் பிறக்க வேண்டியிருக்கும். அந்த தொடர்ங்கிறது காணப்படும் சொன்னா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இங்க சுவாமிஜி சொல்றார், இந்த கண்ணேங்கிறத நன்னா அழுத்திக்கும், தேற்றேகாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி எதுக்குன்னா, இங்க இதுல இருந்து பார்த்தேன்னாலே யான் எனது எனும் செருக்கறுப்பான், அதுக்கு முன்னாடி மற்றும் தொடர்பாடு அவன் கொல் பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகையிலேந்து ஆரம்பிச்சே அப்பவே சொல்லியிருக்கேன். பற்று விடுறதுதான் இங்க டாபிக்கே. துறவுக்கு அவசியமானது எது அப்படின்னா பற்றை விடுவது. எதனால் அந்த பற்று உருவாகிறதுன்னு முதல்ல இருந்து ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சிருக்கார். யான் எனது அப்படிங்கிறதுல உருவாகிறது. அந்த பற்றை நீ விடவில்லை என்றால் உனக்கு இடும்பை உன்னை விடாது. அந்த இடும்பை என்பது வேறொன்றும் அல்ல, பிறந்து பிறந்து இறப்பது. நீ நன்றாக பற்றை விட்டாய் என்றால், தீர துறந்தாய் என்றால் உனக்கு வீடு பேரு உண்டு. கொஞ்சமாவது நீ அதுல
மாறிவிட்டாய் என்று சொன்னால் உனக்கு வீடு பேறு என்பதே கிடையாது. இங்க மறுபடியும் பற்றற்ற கண்ணேன்னு போடுறதுனால இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? அகெயின் there is an emphasis. மறுபடியும் there is an emphasis. இப்ப வந்து பற்று துரத்தல் தான்ப்பா உனக்கு வேலையே, வேற வேலையே கிடையாது. எந்த வகையிலையும் எந்த விஷயத்தையும் நெருங்கவே விடக்கூடாது. துறவுங்கிறது வெரி சீரியஸ் ஸ்டைல் ஆஃப் லிவிங். அதை வந்து ஈஸியா எடுத்துக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனசு கண்ணாடி மாதிரி எப்ப வேணாலும் போட்டு உடைச்சுடலாம். எப்ப வேணாலும் அது யூஸ்லெஸ்ஸா போயிடும். அது யூஸ்லெஸ் ஆகாம நம்ம அதை சாஸ்திரம் படிக்கிறதுக்கான டூலா அதை வச்சுக்கணும் பத்திரமா அப்படின்னு சொன்னா ரொம்ப மெனக்கெடும். நம்ம சம்டைம்ஸ் என்ன ஆகும், சில பேரை பார்க்க துறவுல இருக்கிறவங்க கூட என்ன இவங்க பற்று இல்லைங்கிறாங்க, எல்லார்கிட்டயும் அப்படி அன்பொழுத பேசிக்கொண்டிருக்காங்க, நிறைய விஷயங்கள் அவங்க ரூம்ல போய் பார்த்தா அத்தனை விஷயம் இருக்கு, நம்ம எப்படி இவங்களெல்லாம் பற்று இல்லைன்னு நினைக்கிறது அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம ஒண்ணு விஷயம் நம்ம நினைச்சுக்கணும், யாரையுமே புறத்தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஆனா இங்க சொல்லக்கூடிய விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னா, அகத்தில் இந்த பற்றானது ஆழமாக இருக்கும். புறம் எப்படி வேணா இருந்துட்டு போறது, புறமும் பற்றற்று இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப வசதி நமக்கு. ஆனால் அகம் இருக்கே அது ரொம்ப ரொம்ப பற்று இல்லாமல் இருக்கும். உதட்டளவுல நான் பற்றற்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா போறாது, நான் உண்மையிலேயே பற்று இல்லாதவனாக இருக்கணும். சரி, நான் இல்லறவாசியாக இருக்கிறேனே, நான் எந்த அளவுக்கு இதை கடைபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம கிட்டதான் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம இல்லறவாசிகளா இருக்கிறதுனால எங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கு வரல, என்ன வந்து பார்க்கல, எனக்கு போன் பண்ணல, ஒரு வாரம் ஆச்சு, ஒரு போன் கூட கிடையாது, இருக்கேனா செத்தான்னு கேக்குறாங்களா, கொஞ்சமாவது பாசம் இருக்கா, கொஞ்சமாவது கவனம் இருக்கா, என் மேல எல்லாம் ஏதாவது அக்கறை இருக்கா, தானே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்படி எல்லாம் நமக்கு எல்லாம் நிறைய அடைமொழிகளோட நம்மளோட இதெல்லாம் வரும். அப்ப ஆனா நம்ம என்ன பண்றது? அப்போ நமக்கு பிராக்டிக்கலா ஏதாவது ஒரு வழி வேண்டாமா? இது வந்து இவர் சொல்றார், வீடு பேரு வேணும்னா பற்ற விட்டுரும் அப்படிங்கிறது. இந்த பற்று அப்படிங்கிறதுக்கும் இந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்பு வெளிப்படுவது அப்படிங்கிறத நாம பற்று அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறதுங்கிறது கூடாது. எந்த அளவுக்கு அன்பை பற்றில்லாம வெளிப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அன்பை பற்றில்லாம வெளிப்படுத்தலாம். ஏன்னா இங்கேயே சொல்லியிருக்க அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இரக்க குணத்தோடு கருணையோடு நாம் எல்லோரிடமும் இருக்கலாம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச அப்படின்னு பகவான் சொல்றார். யார்கிட்டயுமே வெறுப்பு கிடையாது. என்னுடைய பக்தனானவனுக்கு யார்கிட்டயுமே வெறுப்பு கிடையாது. எல்லா பூதங்களும் எல்லா உயிரினங்களிலும் அவன் அன்போடு இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அது இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே அன்பை, ஒரு பற்றற்ற அன்பை நாம் நம்மளுடைய க்ளோஸ் கிட் அண்ட் கின் கிட்டையும் காட்ட முடியும். நாளடைவில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், நம்முடைய அன்பு நிலையான அன்பு என்பது இறைவனிடம் இருக்கிறது. இங்க நம்ம கிட்ட காட்டுற அன்பு அப்படிங்கிறது பழைய மாதிரி அந்த பற்றோடு கூடிய அன்பு அல்லங்கிறது நன்றாக புரிந்துவிடும். நமக்கு ஒரு ரிலீஃப் இருக்கத்தான் இருக்கும். இதெல்லாம் நாளடைவில் நடக்கும். அதனால பிராக்டிக்கல் டிப்ஸ்க்காக அதை சொல்றேன். பட் துறவி அப்படிங்கிறவருக்கு என்ன இதுன்னா, யார்கிட்டயும் எந்த சூழ்நிலையிலும் எப்பயுமே பற்றுங்கிறத இருக்கவே கூடாது. அகப்பற்று போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அகப்பற்று போகல அப்படின்னா புறத்துல துறக்கிறது. அவங்களுக்கு துறவியை பொறுத்த வரைக்கும் புறத்துல துறந்தாச்சு, அந்த அந்த உடையே அவர்களுக்கு பெரிய கவசமா போயிடுது. அதனால அவர்களுக்கு மெயின் ப்ராப்ளம் எங்க வரும்னா, உள்ளம் சரியா இல்லைன்னா பிரச்சனை வந்து, அந்த உள்ளம் சரியா இருந்தது, அது பற்று இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப அவர்களுக்கு எந்த ப்ராப்ளமும் ஏற்படாது. நம்ம இந்த ஜீவன் முக்த லட்சணத்துல என்ன சொல்லியிருக்காரு கைவல்ய நவநீதத்துல? தாமரை இலை தண்ணீர் போல் ஜெகத்துடன் கூடி வாழ்வார். கூடி வாழ்வார்னு போட்டிருக்கு. அவர் எங்கேயோ போய் ஒரு மலை உச்சியில உக்காண்டு இருப்பாருன்னு போடல. அவர் எல்லாரோடையும் தான் இருப்பாரு. ஆனா தாமரை இலை தண்ணீராக இருப்பார். அதே போல எல்லோரும் இருக்க முடியும். இதுல சொல்றார் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல, அற்றது பற்றினில் உற்றது வீடு. தெரிஞ்சதுதான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னா, இதை எதுக்கா பரிமேலழகர் இதை கோட் பண்றார்? எதுக்குன்னா, எதனால வந்து எனக்கு பற்று வீடு வந்து கிடைக்காம இருக்கு அப்படின்னா பற்றுனாலதான் கிடைக்காம இருக்கு. இந்த பற்றுங்கிற காரணம் எனக்கு போயிடுது அப்படின்னா அதனால ஏற்படுற காரியமான பந்தம் எனக்கு போயிடும். காரணத்தை நீக்கிறதுனால காரியத்தை நீக்கிறது. காரணமாகிய பற்று நீங்கிவிட்டால் காரியமாகிய பந்தமும் நீங்கிவிடும். அதனால் எனக்கு பந்தம் நீங்கிய பிறகு வீடு பேறு என்பது கிடைக்கும். அந்த சம்சாரம்ங்கிறது எனக்கு போயிடும். திரும்ப திரும்ப நான் வந்து அந்த உணர்ச்சி சுழலுக்குள்ள மாட்டிக்கொண்டு
மீண்டும் மீண்டும் நான் இந்த விருப்பு வெறுப்புக்குள்ள மாட்டிக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலேயே உழன்று கொண்டிருப்பது அப்படிங்கிறது எனக்கு பெயர். பற்று அருந்தால்தான் வீடு பேரு உண்டாகும். பற்றற்ற கண்ணே பிறப்பிருக்கும். அதான் அங்க முக்கியம். அங்க என்ன எம்பாசிஸ் அப்படின்னா, அரு முதல்ல பற்ற. தலைப்பட்டார் தீரத் துறந்தார். நீ தீரத்துற, நீ பற்றை அரு, அப்பொழுதுதான் உனக்கு பிறப்பு அறுக்கும். இந்த துறவு பின்ன எதுக்கு எடுக்கிறோம்? போர் அடிக்கிறது, நம்மளுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் இருக்கட்டுமே. இது ரொம்ப போர் அடிக்கிறது எனக்கு இதே மாதிரி வாழறதுக்கு. ஒரு வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாழலான்னு பாக்குறேன். அப்படியா எடுப்பா? அப்படிலாம் எடுக்கிறது இல்லை. இட்ஸ் வெரி சீரியஸ் லைஃப். அந்த லைஃப்ல நம்ம ஜோக் பண்றதுக்கோ இல்ல ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கோ வேலையே கிடையாதுங்க. தே வில் பி ரிலாக்ஸ். எப்படின்னா எதனோடையும் பற்று இல்லாம ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தா பற்றுதான் பிரச்சனையே. நாம என்ன நினைக்கிறோம், மனுஷாலாம் நம்மள்ட்ட கூட இருந்தா தானே நமக்கு நல்லது அப்படின்னு நாம நினைக்கிறோம். சொல்ல போனா மனுஷாலாம் கூட இருக்கிறது தான் பிரச்சனையே. இறைவனை நினைக்கிறதுக்கு நேரமே இருக்கிறது இல்லையே. பகவான் சொல்றார், ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைஷ்டரன் ஆத்மவசியைர் விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. அதுவும் இதுலதான் 2வது அத்தியாயம். இதுல சொல்றார் 4வது அத்தியாயம், நமாம் கர்மாணி லிம்பந்தே நமே கர்மபலே ஸ்பிருகாக இதிமாம் யோபி ஜானாதி கர்மபிர் நசபத்தியதே. எனக்கு வந்து பத்தப்படுத்துறது அப்படிங்கறதே ஆகாது. எப்போ நான் என்ன தன்னை பத்தி சொல்றேன். நமாம் கர்மாணி லிம்பந்தி, எனக்கு எந்த கர்மமும் என்ன ஒட்டுறது கிடையாது. நான் கர்ம பலன் மேல எனக்கு எந்த விதமான ஒரு ஆசையும் கிடையாது. இதை யார் நல்லா புரிந்துக்கிறார்களோ அவர்களும் அது மாதிரி இருப்பார்கள். அதனால் அவர்களுக்கும் கர்ம பலன் என்பது ஒட்டாது. அப்போ எப்ப எனக்கு இதெல்லாம் ஏற்படுறது அப்படின்னா பற்றுனாலதான் ஏற்படுது. பற்றை நான் எப்பொழுது முற்றிலுமாக துறக்கிறேனோ அப்பொழுது எனக்கு வீடு பேருக்கு நான் ஈஸியா கிளம்புறேன். அவ்வளவுதான். கிளம்புறேன்னா எங்கேயோ போறேன்னு அர்த்தம் இல்லை. என் மனம் அந்த அமைதியான ஆனந்தத்தில் திளைத்து இருக்கிறது. எதெல்லாம் அதனாலதான் முதல்ல சொல்லிட்டார், யாதெனின் நீங்கியான் நோதல். ரொம்ப ரொம்ப அழகான குரல் ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சுட்டாரு. அடுத்தது லாஸ்ட் குரல் படிக்கலாம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. ரொம்ப ஃபேமஸான குரல், நிறைய பேர் கோட் பண்ற குரல். சுவாமிஜியும் நிறைய தடவை கோட் பண்ணின குரல். ரொம்ப ஆழமான குரலும் கூட. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, திருவள்ளுவர் நம்ம லெவலுக்கு வந்து நமக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இவங்க எப்ப பாரு எதையாவது புடிச்சிட்டே பழக்கமா இருக்காங்க. இவங்க கிட்ட பற்ற விடுன்னு சொன்னா இவங்க நான் வேற எதை புடிச்சுக்கிறதுன்னு நம்மள வந்து கேட்பானே. அப்ப நம்ம அதுக்கு சரியான ஒரு பதில் சொல்லலாம். கரெக்ட் தானே? ஒரு டீச்சர்னா கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு சாட்டிஸ்ஃபைங்கா ஒரு ஆன்சர் சொல்லணும். கேட்டிருப்பாங்களா? அப்ப எதை பிடிச்சுக்கிறது அப்படின்னா, இங்க ஒண்ணு பிடிச்சுக்கணுங்கிற விஷயத்த நமக்கு கொடுக்குற இந்த குறளை 2 விதமா அர்த்தம் பண்ணலாம். 2 விதமுமே சொல்றேன். பற்றற்றான் பற்றினை பற்றுக. ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, பற்றை விடுத்த பற்றே இல்லாத இறைவனுடைய கழல்களை அல்லது பற்றே இல்லாத குருவின் கழல்களை பற்றுக. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த இறைவன் எப்படி இருக்கார் அப்படின்னா, பற்றி கொண்டிருக்கிறாரா பற்றவில்லையா அப்படின்னே தெரியாது அவரை பார்த்தா. ஒரு சமயம் பார்த்தா என்னுடைய பக்தன், அவனுக்காக நான் வந்து பாட்டு பாடுவேன், நான் டான்ஸ் ஆடுவேன், கவிதை எழுதி தருவேன், எல்லா வேலையும் பண்ணுவார். திருவிளையாடல் படத்துல பார்த்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவார். பக்தனுக்காக உருகி உருகி ஓடுன்னு ஓடுறாரு. ஒரு சமயம் பார்த்தா எனக்கு எதுவுமே இது கிடையாது, நான் தட்சிணாமூர்த்தியா உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌன வியாக்கியா பிரகட்டித்த பரபிரம்ம யுவானம்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்படி பற்றோட இருக்காரா பற்று இல்லாம இருக்காரான்னு நம்மளோட அறிவுக்கு அது எட்டுறதே கிடையாது. ஆனா பொதுவாக இறைவன் பற்றி கொண்டிருப்பது போல இருந்தாலும் பற்றற்றவனாகத்தான் இருக்கிறார். எந்த விதமான விருப்பும் வெறுப்பும் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வள்ளுவர் வந்துருவார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இறைவனுடைய லட்சணம் சொல்றேன் கேட்டுக்கோ, கன்ஃபியூஸ் ஆகாத நீ அப்படின்னு. அப்படிப்பட்ட இறைவன் ஒண்ணுதான் பற்ற சொல்றாராம். எதை பற்ற சொல்றார் அப்படின்னா, வீட்டு நெறியை பற்ற சொல்றார். வீட்டு நெறினா என்ன? முக்தி அப்படிங்கிறதுக்கான நெறி, முக்தி பாதை, முக்தியை அடைவதற்கான வழி. இந்த குருமுகமாக நீ இந்த மகா வாக்கிய விசாரம் செய்து உன்னை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் நன்றாக ஐயம் திரிபு அற தெரிந்து கொண்டு அமைதியோடும் ஆனந்தத்தோடும் நிம்மதியாக இரு அப்படின்னு இந்த வீடு பேரை பற்றி சொல்றாரே.
அந்த வீட்டு நெறியை மனதில் பற்றுக. இத நான் சொல்லல, இந்த அர்த்தம் எல்லாம் அழகா சொல்றது யாருன்னா பரிமேலழகர். இப்படி அதை எங்க பற்றணும், அந்த அந்த வீட்டு நெறியை எங்க பற்றணும்னா மனசுல. ஏன்னா மனசுதான் இப்போ வெளியில உட்கார்ந்துருக்கு, உலகத்தை நல்லா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்கு. முடிவா இங்க இறைவன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார், அதை பற்றுவோம் நம்ம அப்படின்னு அந்த வீட்டு நெறியை பற்றுக. அதாவது இறைவனது பற்றை பற்றுக. இறைவனது பற்று எது அப்படின்னா அவர் எப்பவும் ரிலாக்ஸ், ஃப்ரீ, அப்படிதானே இருக்கார், முக்தனாக இருக்கிறார். சுத்த புக்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த ஸ்வரூபம். நானும் அதுதான், இறைவனும் அதுதான். இதை நமக்கு படிக்க படிக்கதான் புரியும். ஆனா இறைவன் அப்படி இருக்காருன்னு சொன்னா புரிஞ்சிடுறது. என்னை பத்தி சொல்லும்போதுதான் எனக்கு நிறைய பிரச்சனை வருது. இறைவன் சுத்த புக்த முக்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறார் அப்படின்னு தெரியுது. அந்த இறைவனுடைய பற்று எது, என்ன பற்று அது? வீடு பேரு என்ற பற்று. அத நீ பற்றிக்கொள். அவன் உருவாக்கிய அந்த நெறியை நீ பற்றிக்கொள். இறைவனை பற்றி சொல்லும் பொழுது இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னான். ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்பவன் இறைவன் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். ஒன்றாய் நிற்பவன், எல்லாத்துலயும் ஒன்னா இருக்கான். உடனாய், எல்லாவற்றோடும் அவன் உடன் போகிறான். வேறாய், எல்லாவற்றுக்கும் வேறானவனாகி நிற்கிறான். வேற்றாகி விண்ணாகி அப்படின்னு எல்லாம் சொல்றார். இப்ப இது வேறாகவும் இருக்கிறான், உடனாகவும் இருக்கிறான், ஒன்றாகவும் இருக்கிறான். அவன் இன்ன பொருள் என்று, இன்ன வகை என்று அவனை நாம் அறுதியிட்டு பார்க்க முடியாதபடிக்கு இருக்கிறான். அந்த இறைவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கான், அந்த வீடு பேரு அப்படிங்கிற நெறியை பற்றி சொல்லியிருக்கான். அந்த நெறியை பற்றிக்கொள். பற்றற்றான் பற்றினை பற்றுக. கொஞ்சம் ஆழமான குரல், பொறுமையா கேட்டுக்கோங்க, அப்பதான் அது புரியும். சரி, எதுக்குப்பா பற்றணும்? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னத்தையோ நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, எதுக்குப்பா பற்றணும்? பற்று விடற்கு அப்பற்றை பற்று. ஒரே சிம்பிளா சொல்லிட்ட. இந்த உலகப்பற்று போகணுமா, ஒரே வழி அவனை பிடிச்சுக்கிறதுதான்ப்பா, வேற வழியே கிடையாது. நான் சொன்னேன் 2 விதமாக அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு இறைவன், இன்னொன்னு குரு. குரு கிட்ட என்ன, குருவை பற்றினால் எனக்கு எப்படி பற்று விடும் அப்படின்னு. நமக்கு ஒரு விஷயத்துல நம்ம சக்சஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சக்சஸ் ஆனவங்க ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்ப்போமா இல்லையா? பொதுவா எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம் மகான்களுடைய சரித்திரங்களை படிக்கிறது. எதுக்கு அப்படின்னா, அவர்கள் எந்த மனநிலையில் இருந்தார்கள் அது நமக்கு தெரிஞ்சா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில 1008 பிரச்சனை வரும் பொழுது மகாத்மாக்களினுடைய சரித்திரங்கள் நமக்கு அதுல நிறைய இன்சைட்டை கொடுக்கும். அப்ப சக்சஸ் ஸ்டோரிஸ் அது. அந்த சக்சஸ் பண்ணினவங்களுடைய இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும்? அது நமக்கு ஒரு அறிவை கொடுக்கும். இங்க குரு அப்படிங்கிறவர் தன்னை முழுவதுமாக உணர்ந்து முக்தியில் இருக்கக்கூடியவர் தான் குரு அப்படின்னு குருவுக்கான லட்சணமாக சொல்கிறது சாஸ்திரம். இந்த குருங்கிறவர் எப்படி இருப்பார் அப்படின்னு, ஸ்ரோத்ரியோ அகாமகதோ அப்ருஜினோ யோ பிரம்மவிக்தமக பிரம்மண்யுபரதஷ்டாந்தக நிரீந்தன இவ அனலக அஹேதுக தயா சிந்துகு பந்துர் ஆனமதாம் சதாம். இது எல்லாமே விவேக சூடாமணியில இந்த குருவை பத்தி சொல்லக்கூடிய விஷயம். நல்லா படிச்சிருக்கிறவர், ஆசையே கிடையாது, பாவமே செய்யாதவர், பிரம்ம ஜானத்திலேயே சதா இருந்து கொண்டிருப்பவர், அவர் ஐயம் திரிபுகார பிரம்ம ஜானத்தை பெற்றவர், ஒரு குருமுகமாக அவர் படித்தவர், அந்த பிரம்ம தத்துவத்திலேயே நிலை பெற்று இருக்கக்கூடியவர், வெளி விவகாரங்களில் ஈடுபடாமல் இருப்பவர், அமைதியானவர், எரிபொருள் இல்லாத நெருப்பு போல இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவரை வர்ணிக்கிறது சாஸ்திரம். காரணமே இல்லாத ஒரு பேரன்பை தன்னுடைய சிஷ்யர்களிடம் காட்டி அவர்களிடம் கருணையோடு தன்னுடைய அந்த அறிவை பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக, அறிவை மாத்திரமல்ல அருளையும் சேர்த்து பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக அவர் இருக்கிறார். தன்னை வழங்குபவர்க்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறார். இப்ப நான் சொன்னதெல்லாம் அந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து, அவ்வளவுதான். அது இதுல சொன்னேன், சான்ஸ்கிரிட்ல சொன்னேன், இதுல சொல்றேன், தமிழ்ல சொல்றேன். சிஷ்ய ஹிதாய அப்படின்னு குருவை பத்தி சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. சிஷ்ய ஹிதாய அப்படின்னா என்ன? சிஷ்யனுக்கு ஹிதமானவற்றை செய்வதில் அவர் ரொம்ப முனைப்புடன் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, குரு எப்படி இருக்கார் அப்படிங்கறத கூட இருந்து அப்சர்வ் பண்ணினாலே நமக்கு பாதி லெசன் நமக்கு புரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் குரு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கறது பிராக்டிக்கலா பார்க்கிறோம்ல. குரு எப்படி ஹேண்டில் பண்றாரு, எப்படி பண்றார்,
ஒரு ஒரு விஷயத்தையும் எப்படி இது பண்றார், அவர் எப்படி இந்த உலக ஆசைகளிலிருந்து விடுபட்டவராக இருக்கிறார். இந்த லட்சணங்கள் இருக்கணும் கண்டிப்பா குருவுக்கு. அப்படிப்பட்ட குருவை நாம் சார்ந்திருந்தோம் என்று சொன்னால் அப்ப குருமுகமாக நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். அப்பதான் அந்த அந்த குருவைத்தான் பற்றி கொள்ளணும். யாரோ போற வரவங்கள தானே குருன்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒத்து வர முடியாது. இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய குருவாக இருக்கிற பட்சத்தில் அவர்களை பற்றி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு உலகப்பற்று நம்மை தாக்காது. பட்டினத்தார் ஒரு தடவை ஒரு ஆண்டி திண்ணையில உட்கார்ந்து இருந்தாராம். அவரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். சினிமாலாம் கூட வந்துட்டு எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். பெரிய பணக்காரராக இருந்தார். 9 கோடி சொத்து வச்சிருந்தார். அவர் ஒரு காதற்ற ஊசியும் வாராத கடை வழிக்கேன்னு ஒரு சீட்டை பார்த்துட்டு டக்குன்னு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு போனார். அவர் அதுக்கு முன்னாடி வைர வியாபாரியா இருக்கிறச்சே இந்த ராஜாவோட அரண்மனையில போய் நின்னுட்டு இருப்பாராம். ராஜா கூப்பிடுவாரா, நம்ம வைரத்தை வாங்குவாரா, ராஜா வாங்கினா பெரிய லாபமே அப்படின்னு எல்லாம் நிப்பாராம். ராஜா எப்ப கூப்பிடுறாரோ அது வரைக்கும் பேசாம நின்றுட்டு இருப்பாராம். இவர் ஒரு ஆண்டி திண்ணையில ஒரு கோவில் வாசல்ல உட்கார்ந்துருக்கார். ராஜா அந்த பக்கம் வரார். கேள்விப்பட்டு வர்றார். ஆஹா, இந்த வைர வியாபாரி இதுவாயிட்டாராமே, சன்னியாசி ஆயிட்டாராமே, அவரை போய் பார்த்துட்டு வருவோன்ட்டு அவரை போய் கேட்டாராம். எதுக்காக நீங்க சன்னியாசம் வாங்கிட்டு என்ன உங்களுக்கு கிடைச்சது, சாதனை என்ன அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் சொன்னாராம், நீ நிற்க நான் அமர்ந்திருக்கிறேன் பத்தியா, அதுதான் சாதனை. இந்த விடுதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெருமை என்னங்கிறத சொல்றதுக்காக சுவாமிஜி இந்த விஷயத்த சொல்லுவார். விடுறதுங்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது. விட்டாச்சு அப்படின்னா அந்த ராஜா கூட, இன்ஃபேக்ட் வேற ஒரு டாக்ல சொல்லுவார், ராஜா ஒரு ஞானிக்கு வெண் கொற்ற கொடை பிடிக்கணுமா, ராஜா பிடிக்கணுமா. இப்ப எவ்வளவு பெரிய பெருமை அது. எல்லாத்தையும் விடுறதுதான் பெருமை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த விஷயங்களை சொல்றது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, குருவின் பாதங்களை பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, குரு என்ன பண்றார் அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சும்மா பிசிக்கலா குருவை நமஸ்காரம் பண்றதுனால மட்டும் இல்ல, குரு இந்த விஷயங்களை செய்வதற்கு அவர் எத்தனை பாடுபட்டிருப்பார் அதெல்லாம் உணர்ந்து பார்த்து நாமும் நம்முடைய முயற்சியை அதிகம் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உலகப்பற்று அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் போகும். அல்லாது போனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த உலகப்பற்றுங்கிற விலங்குக்குள்ள நம்ம மாட்டிக்கொண்டோம். துறவி அப்படிங்கிறவர் எதையும் சார்ந்து இருக்கக்கூடாது. முக்கியம் சுதந்திரம் தான். துறவிக்கு முக்கியம் என்னன்னா சுதந்திரம் தான். எந்த ஒரு கண்டிஷன்டு லைஃப் ஸ்டைல்லயும் துறவி இருக்கவே கூடாது. சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி நிறைய இடங்கள்ல வேலை பார்த்திருக்கார். பிஃபோர் அவர் இவர்கிட்ட சின்மயானந்த சுவாமிஜி கிட்ட வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இடத்துல வேலை பார்த்திருக்கார். அவருடைய ஒரு என் குருநாதர்னு ஒரு புக்கு, அந்த புக்ல அவரை பத்தி அவருடைய சிஷ்யர் எழுதுறாரு. அவர் என்ன எழுதுறாருன்னா, சுவாமிஜிக்கு இளமையிலேயே சுதந்திரமாக இருப்பதற்கான ஒரு எண்ணம் இருந்தது. யாருக்கும் அவர் பதில் சொல்ல ஒரு இது கிடையாது அவருக்கு. அது எப்படி தெரியறது அப்படின்னா, அவர் மிலிட்டரியில எல்லாம் வேலை பார்த்திருக்கார். அங்கெல்லாம் அவருக்கு மாலையபட்சத்துக்கு சார்தம் பண்றதுக்கு அவர் விடலைன்ன உடனே அவர் பேசாம எனக்கு இந்த வேலையே வேணான்ட்டு வந்துட்டார். எதுக்கு பாருங்க, அந்த தர்மத்துல இருக்கக்கூடிய ஆகிருதி, அப்புறம் என்னுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது, என்னுடைய தர்மம், என்னுடைய கல்ச்சர், இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு கிளியர் விஷன். அதுதான் அந்த குருவினுடைய மேன்மை. குருவை ஏன் பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, குருவின் அந்த துறவு அப்படிங்கறதுனுடைய உண்மையான ஒரு பர்பஸ் தெரிஞ்சவரா இருப்பார் அவர். அதனால அவரை பற்றிக்கணும். உண்மையான பர்பஸ் என்ன? மெய்ப்பொருள் ஆராய்ச்சி தான் உண்மையான பர்பஸ். உலகத்துல ஈடுபட்டு கொண்டு எல்லோரோடையும் ஜாலியா இருக்கிறதுங்கிறது துறவுக்கான லட்சணம் அல்ல. அதனால இந்த குருவை சார்ந்திருப்பது அப்படின்னா 2 அர்த்தம் சொல்லணும் இருக்குங்கிறதுனால 2 அர்த்தத்தையும் இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துட்டு அப்புறம் முடிச்சிடுறேன். இந்த இதை குருவை எப்படி சார்ந்திருப்பதனால் என்ன நமக்கு நன்மை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லா குருவும் ஞானியாத்தான் இருப்பார். ஆனா எல்லா ஞானியும் குருவாக முடியாது. அதனாலதான் ஸ்ரோத்ரியோ அப்படின்னு முதல் வார்த்தை போட்டது. இங்க இதுல முண்டகோபநிஷத்துல ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன் அப்படின்னு 2 லட்சணத்தை அங்க சொல்லியிருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா படிச்சிருக்கலாம், ஆனா எடுத்து சொல்வதற்கு சில பேருக்கு தான் வரும். இந்த எடுத்து சொல்வதற்கும் வரக்கூடியவர் தான் குருங்கிற ஸ்டேட்டஸை அடைவர். அந்த குருங்கிற ஸ்டேட்டஸ் யாருக்கு இருக்கோ அவர்களை நாம் நன்றாக பற்றி கொண்டோம் என்றால், பற்றற்றான் பற்றினை பற்றி கொண்டோம் எப்படி அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு என்னன்னா இந்த உலகப்பற்று அப்படிங்கறத விடுறது அப்படிங்கிறது நமக்கு சௌரியமா இருக்கும். உலக சார்பு இல்லாமல் நம்மளால இருக்க முடியும்.
இப்ப இறைவன் எடுத்துக்கொண்டா இறைவனை பற்றி கொள்ளணும், இறைவன் சொன்ன முக்தி நெறியை பற்றி கொள்ளணும். எங்க சொன்னார், எதுல சொன்னார் அப்படின்னா இறைவனுடைய வாக்கான வேதங்கள், வேதங்களினுடைய உச்சியான உபனிஷதங்கள் எல்லாம் எதை சொல்றது அப்படின்னா இந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்றது. நாம எதுக்காக பிறந்திருக்கோம், நாம யாரு, நம் இறைவன் என்பது என்ன, இறைவன் படைத்த இந்த உலகம் என்பது என்னங்கிறத புரிந்து கொள்வதற்காகத்தான் உபனிஷதம். நம்ம இதுல பார்க்கிறோம், ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் காப்பாய், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே, கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நிற்க பிறந்த பிறப்பருக்கும். இத சொல்றதுக்கு தான் அங்கேந்து வந்து பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெரும். என்ன இறைவனுடைய லட்சணம், இறைவனுடைய அறுதி லட்சணம் என்ன? எனக்கு வந்து 10 கோடிக்கு பங்களா கொடுத்தாரு, எனக்கு வந்து பெரிய புகழ் கிடைச்சது, நான் அங்க வந்து எனக்கு பதவி கிடைச்சது, அதெல்லாம் இறைவனுடைய லட்சணமே கிடையாது. நாம இறைவனை வியாபாரி ஆக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். இந்த நமசிவாயங்கிறத சொல்லும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கிறதுன்னா எல்லா தீங்கையும் நீங்குவர் அப்படின்னு சொல்றார். யாரு? ஞானசம்பந்த பெருமான் நமச்சிவாய பதிகத்துல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுதான். அதுல சொல்றாரு எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பால் நல்லார் நாமம் நமச்சிவாயம். நீ நமச்சிவாயன்னு சொன்ன எல்லா தீங்கும் நீங்கிறதுன்னா என்ன? முக்கியமான தீங்கே இந்த பிறப்பு இறப்பு தான், வேற ஒண்ணும் கிடையாது. குருவாகட்டும் இறைவனாகட்டும் நமக்கு கொடுக்க விளைவது என்ன அப்படின்னா பிறப்பு இறப்பை கடப்பது. நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குருவை சார்ந்து இருக்க வேண்டும், இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு தூரம் இறை சார்ந்து இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நமக்கு கொஞ்சம் கூட இந்த உலக துன்பங்கள் அப்படிங்கிறது நம்மை தாக்காத அளவுக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு இந்த துறவு என்ற அதிகாரத்தில் இயன்ற வரைக்கும் நாம, இது ரொம்ப ரொம்ப ஆழமான அதிகாரம், ரொம்ப ரொம்ப ஆழமான குறட்பாக்கள், எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம சிந்தனை பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு இந்த அடுத்த அதிகாரத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் நாம அடுத்த சத்சங்கத்துல சிந்தனை பண்ணலாம். இந்த அளவுல இன்னைக்கான சத்சங்கம் நாம நிறைவு பண்றோம். நிறைவு பிரார்த்தனையை சொல்லலாம்.